எல்லோருக்கும் வணக்கம். இன்று நான் கதைக்கப் போவது என்னவென்றால் மறதி நோயை பற்றி. மறதி நோய் என்றால் என்ன என்று பலருக்கும் யோசிப்பீர்கள். அநேகமாக முதுமை மறதி நோய் என்று சொல்வார்கள். ஏனென்றால் அநேகமாக முதியவர்களுக்கு இது வருவதால் முதுமை மறதி நோய் என்று சொல்வார்கள். இது கொஞ்ச நேரம் யோசித்து பார்த்தால் இந்த மறதி நோய் என்றால் என்ன என்று யோசித்தால் சிந்தனை திறன், அதாவது எங்களுக்கு யோசிக்கிற திறன், நடத்தை முறைகள், மொழி விடயங்கள், புரிந்து கொள்ளும் திறன், ஒரு சொன்னால் அது என்னென்று எங்களை புரிந்து கொள்கிற திறன், இடத்திற்கேற்ப நடந்து கொள்ளும் திறன் போன்றவற்றில் சிறு மாறுதல்கள், தடுமாற்றங்கள் ஏற்படுறது. இதுதான் அநேகமான அறிகுறிகள். ஆகவே இவை மூளையுடன் சம்பந்தப்பட்டவை. இது சாதாரண முதுமையின் அறிகுறி அல்ல. தகுந்த உதவி இருப்பின் இயல்பான வாழ்க்கை மறதி நோய் உள்ள ஒருவர் கடந்து செல்லலாம். ஆனால் மறதி நோய் வந்தால் அதை மாற்றலாமா என்று கேட்பீர்கள். நாம் அதை பற்றி பிறகு கதைப்போம். இப்பொழுதும் மறதி நோய் யாரை பாதிக்கும் என்று பார்த்தால் மறதி நோய் யாரையும் பாதிக்கலாம். இதற்கு மொழி, கலாச்சாரம், சமயம், ஆண் பெண் பாகுபாடு என்றெல்லாம் கிடையாது. ஆசியா மற்றும் கருப்பின மக்களிடம் இது கூடியதாக இருக்கின்றது. இதற்கு காரணம் அவர்களுக்கு வேறு நோய்கள் இருப்பதால் இது கூட இருக்கின்றது. இரத்த அழுத்தம், இதய நோய், நீரிழிவு, பக்கவாதம் பாதிப்பால் இவர்களுக்கு மறதி நோய் ஏற்படும். இந்த நோய்களை தவிர்ப்பதற்கு நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று பார்க்கலாம் பின்பு. கடைசியாக நிறைவு செய்யும் பொழுது நாங்கள் சில புள்ளி விவரங்களை பார்ப்போம். 2021 ஆண்டு 57 மில்லியன் உலகளாவிய இடத்தில் இருக்கின்றார்கள். அதில் 78 மில்லியன் கனடாவில் வசிக்கிறார்கள். 60% live in low middle income countries, அதாவது வளர்ற நாடுகளில் தான் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் அவர்களுக்கு வசதிகள் அங்கு குறைந்து இருப்பதால் தான். அத்துடன் வயசு சென்றவர்கள் கூட அந்நாட்டில் வசிப்பதால் தான் இந்த இதுகள் கூட இருக்கின்றதே தவிர. ஆனால் அமெரிக்காவில் மாத்திரமே 50க்கும் மேற்பட்ட ஒவ்வொரு வருஷமும் 1 மில்லியனுக்கு கூடின ஆட்களை அவர்கள் டயக்னோஸ் பண்ணுறார்கள் ஒவ்வொரு வருஷமும். இதில் 5% ஆட்கள் 65 வயசுக்கு மேற்பட்டவர்களுக்குத்தான் இந்த இது வருகின்றது. ஆனால் இளமையிலும் இது வரலாம். ஆகவே நாங்கள் தனியாக இந்த வருத்தம் மற்றவர்களுக்குத்தான் வருமென்று, முதியோருக்குத்தான் வருமென்று இல்லை. முதியோர் வந்தால் கூட. ஆனால் இதில் என்ன என்று நாங்கள் அடுத்த இதை பார்த்தால் யாருக்கெல்லாம் இது வருமென்று பார்த்தால் அநேகமாக வயசு போக போக இந்த மறதி நோய் வருவது கூட. அப்போ இது ஆல்சோ மற்ற மறதி நோய்க்கு நாங்கள் வயசாக எங்களுக்கு வருத்தங்களும் இருப்பதனால் இந்த வருத்தங்கள் கூடிக்கொண்டே போகின்றன. அது எதனால் உண்டாகின்றன என்று பார்த்தால் இந்த பிரெயினில் இருக்கிற பிரெயின் செல்ஸை சொல்லுவார்கள் நியூரான்ஸ் என்று. அவருக்கு ஒரு நியூரான்ஸ்லேருந்து மற்ற நியூரானுக்கு செய்திகள் பரிமாறப்படுகின்றன. இந்த செய்தி பரிமாற்றலுக்கு ஒரு ரசாயனம் தேவைப்படுகிறது. அந்த ரசாயனத்தை அசடைல் கோலின் என்று சொல்வார்கள். இந்த ரசாயன பரிமாற்றல் கொஞ்சம் குறைந்து வந்தவுடன் அவர்களுக்கு இந்த நினைவாற்றல் அதுகள் குறைகின்றது. இன்னும் ஒன்று பார்த்தால் சிலர் இந்த இது அதற்கு முதல் எங்கள் ஐம்புலன்களையும் பார்க்க வேண்டும். சிலருக்கு காது கேட்காமல் இருக்கும்,
ஆகவே அவர்கள் சில வேளை அதில் அவர்கள் வந்து அதை கவனமாக கேட்க மாட்டார்கள், ஃபோக்கஸ் குறைஞ்சிடும். ஆகவே அவர்களுக்கு இதனால் பாதிப்படையலாம். ஆகவே ஐம்புலன்களை நாங்கள் கவனமாக பார்க்க வேண்டும். கண், காது போன மற்றது எங்கள் சுவை சாப்பாட்டிலே கவனம் எடுத்த வேண்டும். இனி அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் ஏன் இந்த ஆட்களுக்கு கூட வருகின்றது என்று பார்த்தால், இவர்களுக்கு பிளட் சுகர் இருக்கிறவைக்கு முதலாவதாக சுகர் குறைந்து கொண்டு போகிற நேரத்தில் அது பிரெயினை தாக்குவதால் அதிலிருந்து அவர்களுக்கு வர பாதிப்பினால் பிரெயின் செல்ஸ் வந்து சில வேளையில கரைந்து போகும், உடைந்து போகும். அத்துடன் சிலருக்கு இந்த மரபு வழியாக வந்ததும் சொல்லுவார்கள். ஆனால் மரபு வழி வந்தால் ஒரு தகப்பனோ தாய்க்கோ இருந்தால் அந்த அந்த ஜீன், அதாவது மரபணு இருந்தால்தான் அவர்களுக்கு அந்த நோய் வரும், இல்லாவிட்டால் வரமாட்டாது. இதற்கு அடுத்ததாக பார்த்தால் இன்னும் ஒன்று இருக்கின்றது. சிலருக்கு இந்த மரபணுவை விட சிலர் ரசாயன பொருட்கள், அதாவது சொல்வார்கள் அப்போ லைப்போ புரோட்டீன் என்ற ஒரு புரதச்சத்து, அது வந்து ஒரு 20 வகையான அந்த சத்துகள் எங்கள் உடம்பில் இருக்கிறது. அது சிலதுகள் நன்மையாக இருக்கும், சிலதுகள் தீமைகள் செய்யும். ஆகவே இந்த நன்மை பயக்கக்கூடியதை எடுத்தால் அப்போ லைப்போ புரோட்டீன் 2 வந்து நன்மையை கொடுக்கும், அவர்களுக்கு டிமென்ஷியா வராது. ஆனால் அப்போ லைப்போ புரோட்டீன் 4 இருந்தது என்றால் அவர்களுக்கு இது வர இன்னும் ஒரு கூடிய சான்று இருக்கின்றது. அப்போ இவர்கள் நன்றாக இருந்தவர்கள் அநேகமாக, நான் எத்தனையோ நோய்கள் சொன்னேன், நீரிழிவு, பக்கவாதம், ஹார்ட் டிசீஸ், கொலஸ்ட்ரால், அது மற்றதாக மன அழுத்தமும், எங்களோட மன அழுத்தம் இருக்கிறவர்களுக்கும் இந்த வியாதி வர்றதுக்கு கூட சான்சஸ், அவைகளுக்கும் ஒரு ரிஸ்க் ஃபேக்டர் இருக்கின்றது. இத்துடன் பழக்க வழக்கங்கள், மதுபானம் அருந்துபவர்கள், கூட மதுபானம் பாவிக்கிறவர்கள், மற்றது ஸ்மோக் பண்ண, அதாவது புகைப்பிடித்தல், இவர்களுக்கு கூட சான்சஸ் இருக்கிறது இந்த டிமென்ஷியா வாரத்துக்கு. டிமென்ஷியா என்பது ஒரு ஒரு பொதுவான சொல்லு, மறதி நோய். இந்த மறதி நோய்க்குள்ள பல விதமான காரணிகள் இருக்குது. முதலாவதாக எடுத்தால் ஒன்று அல்சைமர்ஸ் டிசீஸ் என்று சொல்வார்கள். ஆகவே டிமென்ஷியாவும் அல்சைமர்ஸும் ஒன்றல்ல. அல்சைமர்ஸ் இதில் ஒரு பாதி. அநேகமாக இந்த டிமென்ஷியா இருக்கிற ஆட்களுக்கு 60% ஆட்களுக்கு அல்சைமர்ஸ் தான். அதான் மிகவும் காமனான ஒரு வருத்தம். அடுத்தது வந்து வெஸ்குலர் டிமென்ஷியான்னு சொல்வார்கள். பக்கவாதம், ஹை பிளட் ப்ரெஷர், ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவைக்கு, ஸ்ட்ரோக், பக்கவாதம் வரவைக்கு இந்த இரத்த நாளங்கள் வந்து திக்கா இது தடிச்சு போய் அதுகள் பிளாக்ஸால் இரண்டுறதால அவர்களுக்கு அந்த நோய் வராமல் அந்த இரத்த நாளங்கள் வெடிக்கிறதால ஸ்ட்ரோக் வந்து அவர்களுக்கும் இந்த டிமென்ஷியா வர காரணமாக இருக்கும். இந்த வெஸ்குலர் டிமென்ஷியாவில் வந்து அல்சைமர்ஸுக்கும் வெஸ்குலர் டிமென்ஷியாஸுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. என்னென்னா வெஸ்குலர் டிமென்ஷியா, இந்த ஸ்ட்ரோக் வந்தவைக்கு சில வேளையில் கொஞ்ச நேரத்துக்கு அவைக்கு நல்ல உணர்வு இருக்கு, அவர்கள் மெய்யாக கதைப்பார்கள், சில வேளைய கன்ஃபியூஸ்டாக போவார்கள், அப்படி இருக்கும். அண்ட் ஆல்சோ ஒரு மிக்ஸ் டைப் இருக்கு, வெஸ்குலர் டிமென்ஷியாவும் அல்சைமர்ஸும் சேர்ந்தும் சில பேருக்கு இருக்குது. இன்னும் ஒன்று இருக்குது, இப்போ எல்லோருக்கும் தெரியும் பார்க்கின்சன்ஸ் டிசீஸ். அந்த பார்க்கின்சன்ஸ் டிசீஸில் ஆல்சோ அவர்களுக்கு நடக்க இயலாது, அவர்களுக்கு உதறல் இருக்கும், அத்துடன் மூளையும் சரிவர வேலை செய்யாது. இந்த ரசாயன பரிமாற்றல் இருக்கிறதாலையும் பிளாக்ஸ், அதாவது இந்த நர்வ் செல்ஸின் கோட்டிங் வந்து ஒரு லைப்போ புரோட்டீன் சொல்லுவார்கள், ஒரு வித ஃபேட்டி டிஷ்யூ. அந்த ஃபேட்டி டிஷ்யூ வந்து டேமேஜாக போகல அது வந்து பிளாக்ஸாக ஃபார்ம் பண்ணும்.
அந்த பிளாக்ஸ் வந்து ஒன்றோடைய ஒன்று சுற்றி கொள்ளும் அல்லது அதுகளோடு ஒன்று சேர்ந்து கொள்ளும். அப்போ இதுகளை எல்லாம் இருந்து பார்த்தால் எங்களுக்கு மூளையில தான் அந்த தடுமாற்றம் வருகின்றது. இந்த தடுமாற்றம் சிலதுகள் ரிவர்சிபிள், சிலதுகள் இரிவர்சிபிள். இனி நாங்கள் ரிவர்சிபிள் என்னன்னு பார்த்தோம்னா, முதலாவதாக விட்டமின் B12 டெஃபிஷியன்சியால் வாரது. அப்போ அதால் வாரதை விட்டமின் B12 கொடுத்தால் நாங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்தது தைராய்டு. தைராய்டு இருந்தவங்க தைராய்டு பிரச்சனைகள், இப்படியான சில வியாதிகளால் ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனால் டிமென்ஷியா வந்தவர்களை நாங்கள் கட்டுப்படுத்தி வச்சிருக்கலாமே ஒழிய அவர்களுக்கு இன்னும் கண்டுகொள்ளவில்லை. நாங்கள் என்ன விதமான ஒரு மருத்துவ ரீதியாக ஒரு ட்ரீட்மெண்ட்டை கண்டுபிடிக்கவில்லை. இருக்கிற மருந்துகள் எல்லாம் ஒருவரின் அந்த சிம்டம்ஸ் அவர்களுக்கு என்ன இருக்குதோ அதுகளை சிலது குறிப்பதற்குத்தான் ஏதுவாக இருக்கும். ஆகவே நான் இப்பொழுது உங்களுக்கு சொன்னது அந்த டிமென்ஷியா என்னென்று அதன் வகைகள் சில புள்ளி விவரங்கள் கூறினேன். அத்துடன் இதை முடித்து கொண்டு அடுத்த முறை உங்களுக்கு இந்த டிமென்ஷியாவை பற்றி எப்படி நாங்கள் அதை தடுக்கலாம், நாங்கள் எப்படி ப்ரிவென்ட் பண்ணலாம், ப்ரிவென்ஷன் அண்ட் ட்ரீட்மெண்ட்டை பற்றி அடுத்த முறை உங்களை மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். தன்னம்பிக்கையையும் விடாமுயற்சியையும் உணர்வு பூர்வமாக பின்பற்றும் எவரும் வரலாற்றில் தடம் பதிக்க முடியும் என்ற இயற்கை விதியை தெள்ளத் தெளிவாக உணர்த்தும் ஒரு அசாதாரணமான கதையைத்தான் என்று கேட்கப் போகின்றோம். 1880 ஜூன் மாதம் 27 அமெரிக்காவில் அலபாமா மாநிலத்தில் ஒரு அழகிய குழந்தை பிறந்தது. அழகாக பிறந்த தங்கள் குழந்தையின் எதிர்காலம் ஒளிமயமாக இருக்கும் என்று எல்லா பெற்றோரும் போல அந்த பெற்றோரும் நம்பினர். குழந்தைக்கு 2 வயது கூட நிரம்பாத தருணத்தில் திடீரென்று காய்ச்சல் கண்டது. அது என்ன காய்ச்சல் என்று அப்போதைய மருத்துவர்களுக்கு தெரியவில்லை. குழந்தை இறந்து விடும் என்றுதான் எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் பெயர் தெரியாத அந்த நோய் குழந்தையின் உயிரை பறிக்கவில்லை. மாறாக அந்த பச்சிளம் குழந்தையின் பசுமை மாறாத உடலில் 2 கொடூரங்களை நிகழ்த்தி காட்டியது. முதலாவது, அந்த மழலை செல்வத்தின் செவிகள் செயலிழந்தன. அடுத்து அதன் சின்னஞ்சிறு விழிகள் ஒளி இழந்தன. பேசிக்கூட பழகாத, தன் பெயரையே கேட்டறியாத அந்த பிஞ்சு பருவத்திலேயே கண் பார்வையையும் செவிகளையும் இழந்தது அந்த குழந்தை. அந்த குழந்தை நீங்களாக இருந்திருந்தால் என்ன செய்திருப்பீர்கள்? உங்கள் விழிகளை நினைக்கப் போகும் இந்த கதையின் நாயகியின் பெயர் ஹெலன் கெல்லர். 2 வயது நிரம்பும் முன்னே 2 முக்கிய புலன்களை இழந்த ஹெலன் கெல்லர் 7 வயதாகும் வரை இருண்ட உலகில் வாழ்ந்து கொண்டிருந்தார். பின்னர் அவருக்கு உதவி தேவை என்று நம்பிய பெற்றோர் வாஷிங்டனை சேர்ந்த அலெக்சாண்டர் கிரஹாம் பெல்லை சந்தித்தனர். தொலைபேசியை கண்டுபிடித்திருந்த அலெக்சாண்டர் காது கேளாதவருக்கான கல்வியில் அதிக ஈடுபாடு கொண்டவர். கிரஹாம் பெல் ஆன் சலிவன் என்ற ஆசிரியையை அறிமுகம் செய்து வைத்தார். ஆன் சலிவன் தான் கும்மிருட்டான நிசப்தமான ஹெலன் கெல்லரின் உலகுக்கு ஒளியையும் கொண்டு வந்து சேர்த்தார். பார்க்கவும் கேட்கவும் முடியாத ஒரு சிறுமிக்கு எப்படி எழுத்துக்களையும் சொற்களையும் அறிமுகம் செய்வது? ஹெலன் கெல்லரின் உள்ளங்கையில் தன் விரல்களால் எழுதி கொஞ்சம் கொஞ்சமாக எழுத்துக்களை அறிமுகம் செய்தார் ஆன். அவற்றை விளையாட்டாக எண்ணி கற்றுக்கொண்டார் ஹெலன். ஆனால் தான் கற்றுக்கொண்ட எழுத்துக்களை அவரால் பொருட்களோடு தொடர்பு படுத்தி பார்க்க முடியவில்லை.
உதாரணத்திற்கு வாட்டர் என்று கைகளில் எழுதி காட்டும்போது அவருக்கு எழுத்துக்கள் புரியும், ஆனால் அது தண்ணீர் என்று தெரியாது. ஒருமுறை ஒரு தண்ணீர் குவளைக்குள் ஹெலன் கெல்லரின் வலது கையில் தண்ணீர் படுமாறு வைத்து அவரது இடது கையில் வாட்டர் என்று எழுதி காட்டினார் ஆன். உடனே சற்றென்று மலர்ந்தது ஹெலனின் முகம். முதலாக ஒரு பொருளை தொட்டு அதன் பெயரை உணர்ந்தார் அவர். அதே குதூகலத்தில் தனது வலது கையை தரையில் வைத்தார். அதனை ஏர்த் என்று இடது கையில் எழுதி காட்டினார். ஒரு புதிய உலகில் சஞ்சரிக்க தொடங்கினார் ஹெலன். சில நிமிடங்களிலேயே சுமார் 30 சொற்களை கற்றுக்கொண்டார் அவர். இப்படி ஒவ்வொரு பொருளையும் தொட்டு தொட்டு உணர்ந்தது அந்த 8 வயது பட்டாம்பூச்சி. பிறகு சிறிது சிறிதாக எழுத கற்றுக்கொண்ட ஹெலன் கண்பார்வையற்றோருக்கான பிரெயில் எழுத்து முறையை கற்றுக்கொண்டார். எதையும் விரைவாக கற்றுக்கொள்ளும் திறமை அவருக்கு இருந்தது. 10 வயது நிறைவதற்கு முன்பே அவர் லத்தீன், பிரெஞ்சு, ஜெர்மன் மற்றும் கிரேக்க மொழிகளை பிரெயில் முறையில் கற்றுக்கொண்டார். பிறகு அவருக்கு பேச கற்றுத்தர சாரா என்ற ஆசிரியை உதவினார். எவர் பேசுவதையும் ஹெலன் கெல்லரால் பார்க்கவும் கேட்கவும் முடியாதே. பிறகு எப்படி அவருக்கு சொல்லித் தருவது? நீங்கள் நம்புகிறீர்களோ இல்லையோ, தனது ஆசிரியை சாரா பேசும்போது அவரது வாய், உதடுகள் மற்றும் நாக்கின் அசைவுகளை தொட்டு தொட்டு உணர்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக பேச கற்றுக்கொண்டார் ஹெலன். கற்பனை செய்து பார்க்க கூட சிரமமாக இருக்கிறதல்லவா? தட்டு தடுமாறி பேச தொடங்கிய அவர் பல ஆண்டுகள் சிரமப்பட்டு பயிற்சி செய்தார். கடைசி வரை அவரால் தெளிவாக பேச முடியவில்லை. ஆனால் ஒரு முறை கூட மனம் தளரவில்லை ஹெலன். தனியாக பாடங்களை கற்றுக்கொண்டவர் பல்கலைக்கழகத்திற்கு செல்ல விரும்பினார். ரெட் ஹில்ஸ் பல்கலைக்கழகம் மிகுந்த தயக்கத்துடன் அவரை ஏற்றுக்கொண்டது. ஆன் சலிவனை துணைக்கு வைத்துக்கொண்டு தொய்வின்றி உழைத்த கெல்லர் 1904ஆம் ஆண்டு இளம் கலை பட்டம் பெற்றார். தனது கல்லூரி நாட்களிலேயே தனது த ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் என்ற சுயசரிதையை எழுதினார். தமது வாழ்நாளில் 12 நூல்களை அவர் எழுதியிருக்கிறார். பிரெயில் தட்டச்சு இயந்திரத்தையும் சாதாரணமான தட்டச்சு இயந்திரத்தையும் பயன்படுத்த கற்றுக்கொண்டிருந்தார். இவருக்கு குதிரை சவாரி தெரியும். இருவர் அமர்ந்து இயக்கும் வண்டியோட்ட தெரியும். 1919ஆம் ஆண்டு அவரது கதை ஹாலிவுட்டில் படமாக்கப்பட்ட போது அந்த படத்தில் நடித்தும் இருக்கிறார். 2 ஆண்டுகள் கழித்து அமெரிக்காவில் கண்பார்வையற்றோர் சங்கம் தோற்றுவிக்கப்பட்டது. அதன் அதிகாரபூர்வ பேச்சாளராக அவர் நியமிக்கப்பட்டார். குறிப்பாக உடல் ஊனமுற்றோருக்காக பேசிய அவரை பல நாடுகள் பேச அழைத்தன. 1930ஆம் ஆண்டு தொடக்கம் இந்தியா உட்பட 39 நாடுகளுக்கு சென்று பேசியிருக்கிறார். பேசிய இடங்களில் எல்லாம் கண்பார்வையற்றோர் சங்கத்துக்காக நிதி சேகரித்தார். 1932ஆம் ஆண்டு அவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் வழங்கி சிறப்பித்தது ஸ்காட்லாந்தின் கிளாஸ்கோ பல்கலைக்கழகம். 2ஆம் உலகப் போரின் போது உடல் உறுப்புகளை இழந்த வீரர்களை சந்தித்து ஊக்கமூட்டினார். தன் வாழ்நாளில் 12 அமெரிக்க அதிபர்களை சந்தித்து பேசியிருக்கிறார். தன்னம்பிக்கையின் மறு உருவமாக விளங்கிய ஹெலன் 1968ஆம் ஆண்டு ஜூன் 1ஆம் தேதி தனது 87வது வயதில் காலமானார். அவர் பிரிந்து 57 ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் ஹெலன் கெல்லர் அறக்கட்டளை உடல் ஊனமுற்றோருக்கு பல்வேறு உதவிகளை செய்து வருகிறது. அவரிடம் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் என்ன சாதித்தீர்கள் என்று கேட்கப்பட்டது. அதற்கு அவர், இந்த இருண்ட அமைதியான என் வாழ்வை கடவுள் ஏதோ ஒரு திட்டத்தோடு தான் படைத்திருக்கிறார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். அதை என்றாவது ஒரு நாள் நான் உணர்வேன். அப்போது அது குறித்து நான் மகிழ்வேன் என்று கூறினார். இன்று நீங்கள் சோர்ந்து போயிருக்கிறீர்களா?
ஏதோ ஒரு சுமை உங்கள் தோள்களில் பாரமாக இருக்கிறதா? ஹெலன் கெலர் என்ற 2 மந்திர சொற்களை சொல்லி பாருங்கள். கண் பார்வை இல்லாமலும் காது கேளாமலும் அவர் பட்ட சுமைகளை விடவா உங்கள் சுமைகள் இருந்து விட போகிறது? இதனை இன்னொரு விதமாக சொல்ல வேண்டுமென்றால் கண்ணதாசனை தான் துணைக்கு அழைக்க வேண்டும். உனக்கும் கீழே உள்ளவர் கோடி, நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. மயக்கமா கலக்கமா மனதிலே குழப்பமா, வாழ்க்கையில் நடுக்கமா. நிம்மதி நாடுவதோடு இதையும் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். 2 முக்கிய புலன்கள் இல்லாமல் ஹெலன் கெலரால் இவ்வளவு சாதிக்க முடியுமென்றால் நமக்கு தடையாக இருப்பவை என்ன? இந்த தடைகளையும் உடைத்தறிய ஹெலன் கெலர் நமது காதுகளில் சொல்லும் மந்திரமான தன்னம்பிக்கை, விடாமுயற்சி கேட்டுக்கொண்டே இருந்தால் எம்மாலும் சாதிக்க முடியும். நீங்கள் வசப்படுத்த விரும்பும் வானத்தில் நீங்கள் தைரியமாக சிறகடித்து பறக்க ஹெலன் கெலரை நினைவில் கொள்வோம். நன்றி. அனைவருக்கும் வணக்கம். உங்கள் எல்லோருக்கும் தெரிந்த ஒரு விடயம், அவ்வை 100 ஆண்டு காலம் வாழ்வதற்கு நெல்லிக்காய் அதியமான் கொடுத்தது. அதேவேளை இன்னொரு காய் உலகளாவிய வீதத்தில் எல்லோராலும் பின்பற்றப்படுகிறது. அதன் பெயர்தான் இக்கிகாய். அதை பற்றித்தான் நான் இங்கே குறிப்பிடுகிறேன். உலகில் 5 பிராந்தியங்களை ப்ளூ ஜோன், நீல வலயங்கள் என்று சொல்வார்கள். அதிலேயும் சிகரம் வைத்தது போல் இருப்பது ஒகினாவா என்னும் ஒரு சிறு தீவு ஜப்பானின் தென்பகுதியில் உள்ளது. அதைவிட இத்தாலியில் சார்டினியா, கலிபோர்னியாவில் லோமா விண்டா, அதே கோஸ்டகால் நிக்கோ பிரதேசம் மற்றும் கிரீஸிலே இக்காரா, இப்படி பல இடங்களிலே மக்கள் நெடிய காலம் வாழ்கிறார்கள். இப்போ நாங்கள் பார்க்க போகிறது ஜப்பானின் ஒகினாவா என்ற இடத்தை பற்றித்தான். இதில் இருப்பவர்கள் 100 வருடத்துக்கு மேல் வாழ்கிறார்கள். உங்கள் எல்லோருக்கும் தெரியும், நாங்கள் எங்கு போனால் 100 ஆண்டு காலம் வாழ்க என்கிறோம். எல்லோருக்கும் அதில் விருப்பம்தான். ஆனால் அதை எப்படி வாழலாம் என்பதை எனக்கு அண்மையிலே கிடைத்த சில தகவல்கள் கொண்டு உங்களுக்கு பயனாகப் போகிறேன். அதைத்தான் இக்கிகாய் என்று சொல்லுகிறார்கள். முதலாவதாக அவர் சொல்லுகிறார்கள், என்ன காரணம் கொண்டும் நீங்கள் ஓய்வு எடுக்க வேண்டாம். பென்ஷன் போறோம் என்றது உங்களை நீங்களே வெளியேற்றவராக தொடர்ந்து வேலை செய்யுங்கள். பணத்துக்காக இல்லை, வேறொரு விதத்திலே நீங்கள் வேலை செய்யலாம். உங்களோட பொழுதுபோக்கை ஒரு பர்பஸ் உள்ளதாக, தேவைக்கேற்றதாக வாழ்ந்து கொண்டு போக வேண்டும். இது முதலாவது தேவை. அதாவது நீங்கள் ஓய்வெடுக்கும் காலம் வந்தவுடன் நீங்கள் சரி, இனி நான் இது செய்ய போகிறேன், கவிதை படிக்க போகிறேன், பாடல் இசை படிக்க போகிறேன், எதுவும் செய்யுங்கள். தோட்டம் செய்ய போகிறேன், எதுவும் செய்யுங்கள். அடுத்ததாக வேகத்தை குறையுங்கள். உங்களுக்கு தெரியும், வேகம் கெடுத்தாண்ட வேந்தனடி வெல்காண்டு. அதே மாதிரி தான் வாழ்க்கையில் வேகத்தை குறைக்க வேண்டும். இதை ஆப்பிரிக்க நாட்டு பழமொழி ஒன்று இருக்குது, மெதுவாக நடந்தால் கூட தூரம் நடக்கலாம் என்று. இஃப் யூ வாக் ஸ்லோ யூ வில் கோ ஃபார்வர்ட். ஆகவே அதை உங்கள் பழக்கமாக எடுங்கள். மற்றது, உங்களை சுற்றி நண்பர்களை வைத்திருங்கள். நண்பர்களிலே ஒரு சிறப்பு அம்சம் பலர் கவனிப்பதில்லை. நண்பர்களுடன் உங்கள் மகிழ்ச்சியை பகிரும் பொழுது அது 2 மடங்காகும். அதே மாதிரி நண்பர்களுடன் உங்கள் துன்பத்தை பகிரும் பொழுது அது பாதியாக குறைந்துவிடும். ஆகவே நண்பர்கள் இருந்தது ஒரு வின்-வின் சிச்சுவேஷன். மற்றது, அடுத்ததாக இலக்கு இருப்பது அவசியம். இப்போ லண்டன்ல இருந்து ஒரு பிளேன் வெடிக்கிறது. அது எங்கே போகிறான்னு தெரியாமல் போனால் என்ன நடக்கும்? ஓகே, டொராண்டோக்கோ அல்லாட்டு கலம்போக்கோ ஏதோ ஒரு இடத்தை நோக்கி போகுது. வாழ்க்கையும் ஒரு குறிப்பிட்ட இலக்கை நோக்கி நாங்கள் வைக்க வேண்டும். அதே மாதிரி தான்
நீங்கள் ஒரு இலக்கை வையுங்கள். அடுத்த பர்த்டேக்கு முதல் என்னுடைய எடையை 5 ராத்தால் குறைப்பேன், 10 ராத்தால் குறைப்பேன். அடுத்த ஹாலிடேக்கு என்னுடைய ஹாலிடேக்கு முதல் நான் இசை படித்து விடுவேன். இப்படி இலக்குகளை வைத்தீர்கள் என்றால் நீங்கள் கூட வேகமாக வளர்ச்சி அடைவீர்கள், ஆரோக்கியம் அடைவீர்கள். அடுத்தது 5வதாக அவர்கள் சொல்லுவது 80% மேல் சாப்பிட வேண்டாம் என்று. இதை ஐயன் வள்ளுவன் 2000 வருடத்துக்கு முன்பே தமிழருக்கு அறிவுறுத்தி இருக்கிறான். மருந்தென வேண்டாமாம் யாக்கே அருந்தியது அற்றது போற்றி உனி. சாப்பிட்டது செமிக்க முதல் சாப்பிட வேண்டாம் என்கிறார்கள். சில நாடுகளிலே சாப்பாடு இல்லாமல் சாகிறார்கள், இன்னும் சில நாடுகளிலே உண்டு சாகிறார்கள். இன்னொரு குரலில் அற்றல் அளவு அறிந்து உண்க அகுது உடம்பு பெற்றான் நெடிது. கூட காலம் இருக்கிறதுக்கு 6 என்றால் வழி. அப்போ நீங்கள் உணவை வயதுக்கு அளவுக்கு மிஞ்சம் உண்ண வேண்டாம். அடுத்ததாக ஒரு நல்ல ஒரு கொரோனாவிலும் பார்க்க வேகமாக தொற்றுகிற ஒரு நோய் இருக்கிறது. அது என்னவென்றால் சிரியுங்கள். இங்கே நான் பார்த்திருக்கிறேன், அடுக்குமாடி கட்டிடத்திலே ஒரே ஆட்கள் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் 2 பக்கத்தால் வந்து லிஃப்ட்டுக்கு பூந்தால் ஒருத்தரை பார்த்து ஒருத்தர் சிரிக்க மாட்டேன். 2 பேரும் கடுகடுப்பாக வச்சு ஒரு செல்ஃபோனை என் கையில் வச்சு தட்டி 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 போவினோம். ஆனால் நீங்கள் ஒரு நாள் உங்களோட நேர்றவரை பார்த்து சிரித்து குட் மார்னிங் கண்டுங்க, அடுத்த முறை அவர் உங்களுக்கு முதல் குட் மார்னிங் என்பார். நீங்கள் யாரும் வீதியில் நடக்கிற போது கூட சிரியுங்கள். அது ஒரு தொற்று நோய், மற்றவர்களும் உங்களோடு சேர்ந்து சிரிப்பார்கள். மற்றது இயற்கையுடன் இணையுங்கள். எத்தனையோ மில்லியன் வருடம் மனிதன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தார். திடீரென்று காரை கண்டுபிடித்தோம், கான்கிரீட் கட்டிடங்களை கண்டுபிடித்தோம். 12வது மாடியில் இருந்து லிஃப்டில் ஏறி அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் போய் காரில் ஏறி ஆஃபீஸ் அண்டர் கிரவுண்ட் பார்க்கிங்கில் நிப்பாட்டி இப்படித்தான் வாழ்க்கை போகிறது. இல்லை, வாரம் ஒரு நாளாவது வெளிக்கிட்டு வெளியால் போய் நல்ல இதுகள் பார்க்கறதுக்கு அதில் நடவுங்கள். அப்படி நடக்கிறது உங்களுக்கு நல்ல பலப்பையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கும். இது மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்ததாக நன்றியாக இருங்கள். காற்று, நீர், உறவு, மகிழ்ச்சியாக்கும் அனைத்துக்குமே நாங்கள் நன்றியாக இருக்க பழகிக்கொள்ள வேண்டும். முக்கியமான இன்னொரு விடயம், இந்த நிமிடத்தில் வாழுங்கள். நான் முந்தி அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன், அதெல்லாம் கவலையைத்தான் கொடுக்கும். நான் இப்படி போவேன் அப்படி போவேன், அது ஏக்கத்தை தான் கொடுக்கும். இந்த நிமிடத்தில் வாழுங்கள். அடுத்ததாக முக்கியமாக உங்கள் இக்கிகாயை தொடங்குங்கள். இக்கிகாய் என்றால் என்ன? இலக்கு வைத்த வாழ்க்கை. உங்களுடைய இலக்குக்கு 4 முக்கிய விடயங்கள் வேண்டும். ஒன்று, அந்த இலக்குக்கு ஆதாயம் இருக்கிறதா, அதிலே உங்களுக்கு திறமை இருக்கிறதா, அதுக்கு ஒரு தேவை இருக்கிறதா உலகிலே, இறுதியாக அதை நீங்கள் நேசிக்கிறீர்களான்னு இருக்க வேண்டும். ஆதாயம் வேண்டது. எங்களுக்கு ஓய்வு வயது வந்துவிட்டால் தேவையில்லை, ஏனென்றால் பென்ஷன் விடுது, அப்போ அதில் காசு உழைக்க வேணுமென்று இல்லை. ஆனால் உங்களுக்கு அதிலே திறமை இருக்கிறதா? உதாரணத்துக்கு நீங்கள் சிறு வயதிலே இசை பழக ஆசைப்பட்டிருப்பீர்கள், கிடைக்கவில்லை சந்தர்ப்பம். இப்போ பழகுங்கள். உங்களுக்கு ஓவியம் விட்ட ஆசை இருந்தது, கிடைக்கவில்லை சந்தர்ப்பம். இப்போ ஓவியத்தை திட்டுங்கள். இல்லாவிட்டால் உங்களுக்கு ஆட்களுக்கு உதவ விருப்பம், போயிருந்து வாலண்டியர் சர்வீஸை செய்யுங்கள். இது எல்லாத்துக்கும் உங்களுக்கு திறமை இருக்கிறதா என்று பார்த்து போட்டு அதுக்கு தேவை இருக்கிறதா ஒரு முக்கியமான விஷயம். அடுத்ததாக தேவையும் திறமை இருந்ததோடு அதை நீங்கள் நேசிக்க வேண்டும். இப்போ கவனித்து பார்த்தீங்கன்னா, ஆதாயமும் திறமையும் இருந்தால் அதை தொழிலாக கொள்ளலாம். ஆதாயமும் தேவையும் இருந்தால் அதை உத்தியோகமாக பார்க்கலாம். திறமையும் நேசிப்பதுமாக இருந்தால் அதில் பெரும் இன்பம் வரும். அதே நேரத்தில் தேவையையும் நேசிப்பதாக இருந்தால் அதை உங்கள் வாழ்வின் லட்சியமாக நீங்கள் வாழ துவங்கலாம். அப்படி வாழ்வதால் வரும் நன்மை என்னவென்றால் அதை நீங்கள் தொடர்ந்து செய்வீர்கள். இந்த அமைப்பின்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்றால் உங்களுடைய இக்கிகாய் அதுவாக இருக்கும். ஆகவே இது நீங்கள் எப்பயும் எந்த வயதிலும் துவங்கலாம். 50லும் துவங்கலாம், 60லும் துவங்கலாம், 70லும் துவங்கலாம். ஆனால் இந்த தேவைகளை மாத்திரம் மறக்க வேண்டாம். நீங்கள் வேலை செய்கிற ஆள் என்றால் நீங்கள் செய்ய போகிற விடயத்தில் ஆதாயம் இல்லாட்டி அதில் மினக்கட வேண்டாம். உங்களோட இலக்கு வேணும். இந்த இலக்குக்கு ஆதாயம் முக்கியம் இல்லை.
உங்களோட இலக்குக்கு வந்து நீங்கள் நேசிப்பதாக இருப்பது தான் பென்ஷன் இருக்கிற போது உங்களுக்கு இருக்க வேண்டிய இது, ஓய்வு எடுக்கிற போது இருக்க வேண்டியது. நான் முன்பே சொன்னேன், ஓய்வு எடுக்க வேண்டாம், வேறொரு வேலை செய்ய முற்படுங்கள். அடுத்ததாக அதிலே உங்களுக்கு திறமை. இப்போ நான் பாட போக மாட்டேன், என்னால் பாட இயலாது. ஆனால் எனக்கு பேச இருப்போம், சரி பேச போவேன், பாட போக மாட்டேன். ஒவ்வொருத்தருக்கு ஒரு திறமை இறைவன் கொடுத்திருக்கிறான். அதை அறிந்து, உங்கள் வல்லமையை அறிந்து அந்த திக்கிலே நீங்கள் போனால் இன்னும் இன்னும் உங்களுக்கு மகிழ்ச்சி வர துவங்கும். அதான் நீங்கள் நேசிக்க துவங்குவீர்கள். அப்படி நேசிக்க துவங்கினால் அது உங்களுக்கு இலட்சியமாக அமையும். அதோடு உங்களுக்கு ஆள் விருப்பமும் இருக்கும். இதுதான் இக்கிகாயின் அடிப்படை நோக்கம். பலரும் இளம் வயசு, இப்போ உதாரணத்துக்கு என் சொந்த வாழ்க்கையிலே கனடாவுக்கு வந்து எனக்கு வேலை கிடைக்கவில்லை, என்னுடைய படிப்புக்கு வேல்யூ இருக்கவில்லை. உடனே என்ன செய்யலாம்னு யோசித்தேன். அப்போது டொரண்டோவில் ஒரு தமிழ் கடையும் இல்லை. சரி, தமிழ் கடை போட்டால் ஆதாயம் இருக்கு. நண்பர்களோ சொல்லி ஒரு கடையை போட்டேன், அதில் ஆதாயம் இருந்தது. அதோட முக்கியமான விஷயம் என்னவென்றால் அதுக்கு ஒரு தேவை இருந்தது. இப்போ 10 கடை போட்டு கொண்டிருந்தால் கடையில் நாங்கள் தான் இருக்க வேண்டும். ஆகவே தேவையும் ஆதாயம் இருந்ததால் அதில் எனக்கு திறமையை கற்றுக்கொண்டு அதனால் நான் அதை நேசிக்க பழகிக்கொண்டேன். ஏனென்றால் எனக்கு மற்றவர்களோடு சேர்ந்து இருக்க நல்ல விருப்பம். அப்போ பலர் வருவினம், கதைப்பினம், பகிழ்வோம். இதுதான் எங்கள் வாழ்க்கை. இது ஒரு முறைதான் வாழ்வது. அதை சரியாக நீங்கள் வாழ்ந்தால் உங்களுக்கு அதுவே பூரண திருப்தியை தரும் என்று கூறி விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சந்தர்ப்பத்துக்கு